நீங்கள் வந்து இந்த தடவை படம் வீடியோ எடுத்தீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலீங்களா? ஆனால் நினச்சேன் இன்னைக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக நினச்சேன். ஏய் இதுதான் சமையல். மாப்பிள்ள இன்ட்ரோ ரெடி. மாப்பிள்ள ஃபயர் விட்டு சமையல் பண்ணுறப்பல பள்ளி வளைய ஃபயர். இந்த பள்ளி வளைய சிக்கனை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். சவுட்டுக்கு சாப்பிட்லாம். நாட்டுக்கோழியில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். டேஸ்ட் உண்மையுமே சக்கத்தாக இருக்குதுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் இன்னைக்கு எதுக்காக வந்து செல்ஃபில் இன்ட்ரோ இல்லாமல் பேக் கேமரா இன்ட்ரோ அப்படின்னா இதை காட்டுறதுக்காகத்தான். அப்புறம் காட்டவும் இல்லைங்க, இப்போ செலவணி மாட்டிக்கிறோமில்ல. எப்படி புதுசாக இது மாற்றிங்க, அதுக்கு தான் ஹேண்டில் பார் மாற்றி கண்ணாடியெல்லாம் போட்டுனுங்க. கேரளா போனீங்களா, அங்கே வந்து இந்த மாதிரி பசங்க போட்டுருந்தானுங்க. அதை பார்த்தா எனக்கு பிடிச்சி போச்சு. சரி நம்ம வந்து கடைசி வரைக்கும் வந்து நான் ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி வந்து 100cc பைக்கு மேலே தாண்டக்கூடாது. அப்படின்னா தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதாவது மைலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம ராஜாவையே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இப்போ வந்து அன்றைக்கு ஒரு டைம் ஆயில் மாற்றி வீடியோ எடுத்து பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் 2 டைம் ஆயில் மாற்றிட்டேன். ஆயிலை மட்டும் கணக்கு கச்சிதமாக மாற்றிடுவேன் வண்டிக்கு. இந்த ஆயில் இப்போ இந்த கேண்டில் பார் மாற்றும் போது தான் மாற்றிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து வண்டி ஃபுல்லாக சர்வீஸ் விட்டு மறுபடியும் அப்புறம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ரைட், ஓகே, மேட்ருக்கு போயிடலாமுங்க. இன்றைக்கி வந்து தமிழனி டைட்டில் பார்த்து இருந்திருப்பீங்க. ஆமாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பள்ளிபாளையம் சிக்கன். சரிங்களா? இந்த பள்ளிபாளையம் சிக்கனுக்கு பேர் எப்படி வந்தது அப்படின்னா, பள்ளிபாளையத்திலே அந்த சிக்கனை கண்டுபிடித்த காரணத்தினால் அந்த சிக்கனுக்கு பெயர் பள்ளிபாளையம் சிக்கனுங்க. அப்பேற்பட்ட பள்ளிபாளைய சிக்கனை பள்ளிபாளையத்திலேயே அந்த ஊர் இருக்குமில்லங்க, அந்த ஊருக்கே போகிறோம். அந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டம் தானதுக்கப்புறம் நாமக்கல் மாவட்டம், அதாவது ஈரோடு மாவட்டம் பார்டர், நாமக்கல் மாவட்டம் பார்டர், அந்த இடத்துல தான் பள்ளிபாளைய ஊர் இருக்குதுங்க. அங்கே நம்ம படைகள்லாம் இருக்கிறாங்க. அங்கே போய் பள்ளிபாளைய ஊர்லேயே போய் பள்ளிபாளைய சிக்கன் போட்டு பள்ளிபாளைய சிக்கனை நம்ம பசங்களோட பந்தாடுறோம். இன்றைக்கி இதுதான் வீடியோங்க. ரைட், ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? தவனே பாய். செம்மாங்க, சூப்பரியா மாப்பிள. சே, எனக்கெல்லாம் இந்த ஏரியா இந்த மாதிரி ஏரியா கிடைக்கலையா? புரியுதியா எதனால் இப்படி சொன்னீங்க எனக்கு இப்போ தான் புரியுது. மாப்பிள ரொம்ப இதாக கொடுத்துருந்தாப்பிலையா, வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்குதுங்க. செம்ம குட்டி பூலாம்பட்டியிலே குட்டி பூலாம்பட்டி. சூப்பர் 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 சூப்பர். பாருங்க மக்கள், லீஸ் கொடுத்துருவாங்க. வருஷம் ஒருத்தர் வந்து மீன் விட்டு வளர்த்திக்குவாங்க. ஓ, லீஸ் கொடுத்துருவாங்களா? அப்படியே மீன் விட்டு பிடிச்சிக்குவாங்க. ஓ, அந்த டைமிங் முடிஞ்சோடனே யார் வேணா பிடிச்சிக்கலாம். ஓ, அந்த மாதிரி ஒரு அந்த டைமிங் லீஸ் டைமிங் விட்டுனோடனே பசங்களாம் வந்து உள்ள பூந்துருவாங்க. ஓ, பிடிச்சி சாப்பிட வருவல் கூட நல்லா பிடிச்சி சாப்பிட வேண்டியதான். அதான் ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தாப்பிள்ளைங்க, வாங்க மாமா நம்ம ஏரியா வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு ஒரு வறுவலை போட்டு வைப்போம்னாப்புல. அதுவும் பாருங்கள், இத்தனை நாளாக நம்ம என்னென்னமோ கறி வறுத்துன்னுட்டோம், எத்தனையோ ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு நான் பள்ளிபாளையத்தை தொடவே இல்லை. அது பள்ளிபாளையத்தில் வந்து தான் பள்ளிபாளையத்தை தொடர்ந்து இருந்திருக்கும் போல். சூப்பருங்க. அங்கே பாருங்க ஏங்க, உண்மையாலுமே சொல்கிறேன், ஏதோ வெளியே டூர் போன மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பறவைகள் தான், ஆக்காட்டி கொக்கு நிறைய. அந்த தண்ணி இருக்கிறனால எல்லாம் இறை தேடிக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்குதுங்க. அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் சைலண்டாக போயிட்டு இந்த அழகு அப்படியே ரெஸ்ட் வந்துடலாம். வாங்க. வாவ், இங்கே பாருங்க, தெரியுதா? சூப்பராக இருக்குதுங்க. அத்தனையுமே ஆக்காட்டிங்க. என் வாழ்க்கையிலேயே என்னடா டைலாக் எடுத்துவிட்டேன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலேருந்து மக்கள் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் இவ்வளோ ஆக்காட்டிகளை இங்கே தான் பார்க்குறேன். ஆக்காட்டிங்கிறது ஒரு பறவைங்க. மேக்ஸிமம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், சிட்டிக்கால் இருக்கிறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க, அவ்வளோ ஆக்காட்டி இருக்குது இந்த இடத்துல. இங்கே பாருங்க, நல்லா பில்லு நல்லா கொளுத்து வளர்ந்துருக்க முடியே, நல்லா ஜாலியாக ஆடுகளாக மேய்ஞ்சிட்டு இருக்குது. அது ஆடுகளுக்கு மேலே அந்த கறிக்குருவி இருக்குமில்லங்க, அதெல்லாம் மேலே வந்து உட்காந்துட்டு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் வருது. நானும் ஆடு மேய்க்கும்போது சின்ன வயசில் மாடு எருமையெல்லாம் மேவட்டிட்டு போவாங்களே காட்டுக்கு. அப்போல்லாம் ஆடு மாடு மேய்க்கும் போல் அந்த கறிக்குருவியெல்லாம் பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு பல்லாங்குழி விளையாண்டுக்கிட்டு அப்படியெல்லாம் இருந்த காலம். இதையெல்லாம் இப்போ ரிட்டன் பார்க்கும்போது அந்த கடந்த கால ஞாபகங்கள் வந்து எட்டி பார்க்குதுங்க.
என்னடா இன்னைக்குள்ள பள்ளிவளை சிக்கன் போட்டுருவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நம்ம நம்மளுடைய வீடியோ அப்படிங்கிறது வந்து சமையல் வீடியோ பொறுத்த வரைக்கும் சமையல் மட்டும் இருக்காதுங்க, நிறைய வந்து உள்ள வந்து மொமெண்ட்ஸ் இருக்கும். ஆமாம், என்னென்ன முக்கியமான விஷயம் அந்த வேணிக்கை வந்து ஏன்னா நம்மளுடைய வீடியோ வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அந்த கடந்த கால நினைவுகள் ஏற்படுத்தணும். கறி மட்டுமே இருக்கிறானுங்க. கண்டிப்பாக இங்கே பாருங்க அந்த நீர்க்காக்கெல்லாம் இருக்குல்ல எப்படி பறந்து போகுது பாருங்க, செமையாக இருக்குது. அதான் அந்த மாதிரி வந்து ஒரு ஏரியாவுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து சமையல் வீடியோ போடுறோம், அதையும் பார்க்கணும். இந்த மாதிரி வந்து அந்த ஏரியாவுடைய வளங்கள் எப்படி இருக்குது, அங்கே என்ன ஸ்பெஷலு, அந்த மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணங்கள் அப்படியே போயிட்டுருக்கு. நான் என்னவெல்லாம் வந்து அனுபவிக்கிறனோ, நான் என்னவெல்லாம் உணர்றேனோ அதை வந்து உங்கள்கிட்டையும் காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதில் அந்த ஒரு அதுதான் நம்மளுடைய கொள்கையை. அந்த கொள்கை இன்ன வரைக்கும் மாற்றிக்கல, எப்போவுமே மாற்றிக்க போகிறதும் கிடையாது. ரைட், ஓகேங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு போய் சமையல் வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கிளம்பிடலாம். நெக்ஸ்ட்டு கறி எடுக்கிறதுக்குங்க கறி கடைக்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக மாப்பிள்ளை வீட்டு அம்மாயி வீட்லேயே நிறைய கோழி இருந்ததாம்மா. காலங்கத்தில் அப்பா சொல்லிட்டு இருந்தாரு, அங்கேருந்து பிடிச்சிட்டு வரா மண்டாப்பிலையாம்மா. அதனால் சொல்லியிருந்தாப்பல நம்ம வீட்டில் கூட பிடிச்சிட்டு வந்திருப்பேன். அப்புறம் அங்கே எங்கிட்டையும் சொல்லிங்களா, நான் இங்கே கோழி இருக்குன்னு நினச்சி வந்துட்டேன். அப்புறம் கணக்கா இங்கே இல்லைங்களா, அதனால் கறி கடையில் கோழி எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இன்னொரு மாப்பிள்ளை நினச்சிருக்காப்புல. நம்ம மாப்பிள்ளை பேர் வந்து கார்த்திகை. மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா? ஓகே, நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை, சூப்பராக இருக்கேன். சரிங்க, அப்போ ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, சரி வாங்க மக்கள், கோழி சுத்தம் பண்ணி ஜம்முன்னு வெட்டிட்டு கும்னு சமையல் ஆரம்பிச்சிடலாம். அண்ணா இது அண்ணன் நம்ம சப்ஸ்கிரைபர் நல்லா இருக்கீங்களண்ணே? நல்லா இருக்கு. பேருண்ணே? பேர் சதாசிவம். ஓகேங்கண்ணா. இதே ஊரா? வெண்ணந்தூர். ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா. ஓகே, கடையில் வாரத்தில் ஒரு நாளைக்கு வேலை செய்வேன். ஓ, இங்கே வந்துடுவீங்க? நான் சண்டே ஆனா. சரிண்ணா, ஓகேண்ணா. தம்பி குடிச்சிடலாம். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக வந்து நிறைய கடையில் வந்துட்டு நாட்டுக்கோழின்னு சொல்லிட்டு கிராஸ் கோழி போடுவாங்க. இது வந்து ஒரிஜினல், பக்கா ஒரிஜினல் நாட்டுக்கோழி. நம்மளுக்கு தெரியும், நம்ம வீட்டில் கோழி வளர்த்துறதுனால தெரியும். பாருங்களேன், காலெல்லாம் கருப்பாக இருக்குது, கண்ணு முதற்கொண்டு கருப்பு, லைட்டாக கரிஞ்சதை மிக்ஸ் ஆகிருக்குதுங்க. பக்கா ஒரிஜினல் தானுங்க. இந்த என்ன இங்கே பாருங்களேன், பள்ளி விலையும் சொன்னங்காட்டி அண்ணன் இப்படி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டாருங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி பண்ணுவாருன்னு சொல்லி. ஓகே ஓகே, நமக்கு பள்ளி வளையத்தை பற்றி அதிகமாக தெரியாது. நம்ம மாப்பிள்ளை பள்ளி வளையம் தான், அப்புறம் பள்ளி வளையத்தை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும். பாப்பா எப்படி செய்கிறாங்கன்னு. இங்கே பாருங்க மக்கள், எலும்பு தனியாக அண்ணன் ஈந்து போட்டு எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்களா? இதுதான் ப்ரொஃபஷனல் கறி வெட்டுங்கிறது. நீங்கள் வந்து இந்த அளவுக்கு படம் வீடியோ எடுத்தீங்கன்னா நினச்சி கூட பார்க்கலீங்களா? ஆனால் நினச்சேன் இன்னைக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக நினச்சேன். இன்னைக்கு நினைச்சீங்களா? ஓகே 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 மக்கள், என்னோட வீடியோ என்ன வீடியோ பார்த்துருக்கீங்க? நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன். கோயிலுக்கு போனது வீடியோ எடுத்து போட்டது பார்த்துருக்கிறேன். அப்புறம் கறி சமையல் பண்ணது, பன்னிக்கறி, கோழி, இது வான்கோழி ஒரு தரம் செஞ்சது போட்டிருந்தேன். கிண்ணி கோழி பார்த்துருப்பீங்க. கிண்ணி கோழி. சரி 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 சரி, நம்ம நிறைய தரம் பார்ப்பேன். சரி 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 சரி, சந்தோஷங்க சந்தோஷம். நான் தான் உங்களுக்கு கறி வெட்டுவேன்னு சொல்லி வெட்டுறப்பே உங்களுக்கு தெரியல. ஊரினுடைய அவுட்டருக்கு வந்துட்டோம். சூப்பராக இருக்குதுங்க மாப்பிள்ள, போலாங்களா? ஓகே, சூப்பர் ஸ்பாட் மாப்பிள்ள, அருமை அருமை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்கள் இந்த ஏரியா. பாருங்களேன், நம்மளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கன்னா பழமை மாறாமல் இருக்குது பாருங்களேன். அங்கே பாருங்கெல்லாம் கொட்டாயெல்லாம் பனை ஓலையில் மேஞ்ச கொட்டாயி, உள்ளெல்லாம் சேவல் வளர்த்துறாங்க. அப்படியே எங்கிட்டு பாருங்களேன், இந்த கொட்டாயெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு இதாக இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பாறை கரடுங்க. இந்த கரடு மேலேயே அப்படியே வீடெல்லாம் கட்டி காலங்காலமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இதெல்லாம் ஆட்டுப்பட்டி ஓலை. மாப்பிள்ள எங்கேங்க? இல்லைங்களா? ஓகே சரி வாங்க மக்கள் போகலாம். ஆமாம், நான் அங்கிருந்து நினச்சேன் வில்லேஜ் குக்கிங் சேனல் நடந்து வருவாங்கல்ல, அந்த மெனிக்கு இருக்குது பாருங்களேன். தம்பி உங்கள் பேர் என்ன? சிவா. ஓகே ஓகே ஓகே. பாருங்களேன், ஃபுல்லாக பாருங்களேன், எல்லாம் தட்டு போட்டு இருந்துருப்பாங்க போல். ஏரியா சூப்பராக இருக்குதுங்க. பனைமரம் இருந்தாலே அந்த ஊர் அழகாக தான் இருக்கும். அப்படியே வாங்களேன் மாப்பிள்ள, தரமையா செம்மையா. இங்கே பாருங்க மக்கள், ஜம்முன்னு இருக்குதுங்க ஸ்பாட்டு. சூப்பர் மாப்பிள்ள, இந்த மாதிரி தான் மாப்பிள்ள ரொம்ப நாள் ஆசை மாப்புங்க. ஏங்க மக்கள் இங்கே பாருங்க, வாவ், அல்டிமேட். இங்கே பாருங்க, எறும்பு குளிச்சுட்டு இருக்குது பாருங்க. பாப்பாவும் தம்பி இந்த ஆடும் எறும்பு மேய்க்க பாருங்களா. எறும்பு மேய்ச்சிட்டிங்களா? தண்ணி வாத்துக்கிட்டு இருக்குதுங்களா? சரிங்க தலைவரே.
இங்கே பாருங்க 2 எருமை உள்ள வந்து நீர் குளிச்சுக்கிட்டு இருக்கிறதுங்க. உங்களுக்கு தெரியும் எருமை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். எருமை வந்து தண்ணிக்கு ரொம்ப பிரியமாக இருக்குமுங்க. அப்படியே இங்கிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குதுங்க, தரமான ஸ்பாட்டு. வாங்க தம்பி வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். கும்பரா ஹாப்பி. போகலாம் மாப்பிள்ள. பாருங்க மக்கள், அந்த எறும்பேசிக்கிட்டு இருந்தான்லங்க அந்த தம்பி, ஏன்னா அந்த ஓட்டக்கோலம் உனக்கு சூப்பராக இருக்குதானே அப்படிங்கிறான். நம்மளுக்கு இது புதுசாக, ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், நம்ம எங்கள் ஏரியா வந்து ஃபுல்லாமே கரும்புங்காடு தான், கிணறு மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி குளமெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க. நம்மளுக்கு எப்படின்னா வயக்காடு மாதிரி, இது வந்து எப்படின்னா மேட்டாங்காடு. அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் மேட்டாங்காடு, இந்த ஏரியாலே ஃபுல்லாமே மேட்டாங்காடு தாங்க. நம்மளுக்கு இந்த வயக்காட்டில் இருந்துட்டு இந்த மேட்டாங்காட்டை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஓகே மாப்பிள்ள பார்த்துவாங்க. இங்கே பாருங்க, இது ஸ்பாட் இல்லையாம்மா, நான் கூட இதுதான் ஸ்பாட்டுன்னு நினச்சி உங்கள்கிட்ட கொஞ்சம் என்ன சொல்கிறது அட்வான்ஸாக கொஞ்சம் கூவிட்டேன். இன்னும் போகிறாங்க பாருங்க, பசங்க போயிட்டே இருக்கிறாங்க. நல்ல ஸ்பாட்டை விட்டு முன்னாடி வராங்களே. சரி வாங்க போகலாம். ஆமாம் மாப்பிள்ள, எங்கேயா கூப்பிட்டு போகிறீங்க? எத்தனை கிலோமீட்டர் பையா அப்படிங்கிற மாதிரிக்காதான் போயின்னே கிளம்புங்க. வந்தாச்சா? அப்பா, ஆனால் நல்லா மழை பெய்யாதங்காரி ட்ரையாக இருக்குதுங்க ஏரியா. இதெல்லாம் வந்து வாய்க்கால் தண்ணி வாங்கியிருந்ததுன்னா வெள்ளாம் வைக்கிற காலமா? ஏமாப்பிள்ள, வாய்க்கால் தண்ணி வந்துருந்ததுன்னா இதெல்லாம் என்னங்க இது நடவுங்களா? நடவு. ஓகே வாய்க்கால் தண்ணி வந்தால் நெல் போட்டிருப்பாங்களாம்மா. வாய்க்கால் தண்ணி இல்லாத காரணத்தில் என்ன இதுங்க பாசனா? தண்ணி இல்லையா? ஆடாடாடாடா, சரி. பாருங்க மக்கள், இதுதாங்க விவசாய வளர்ப்புங்கிறது. காடு கரை இருந்தாலும் புண்ணியம் கிடையாதுங்க. தண்ணி இருந்தால் தான் விவசாயம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தரிசு நிலம் தான். பார்த்தீங்களா? இப்போ பார்க்குற மல்லங்க, இதெல்லாம் வந்து கிணத்து பாசனம் பாயிற காடுங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரி கிணறு வச்சு மோட்டர் வச்சு இறைச்சி விவசாயம் பண்ணுறதுனால பசுமையாக காட்சி அளிக்குதுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வாய்க்கால் தண்ணி, ஆற்று தண்ணி இதை நம்பித்தான் விவசாயம் இருக்குதுன்னு வைங்களேன். அது தண்ணி விடலை அப்படின்னா ட்ரை தான். மாப்பிள்ள, பள்ளி வளையம் அப்படின்னாலே தேங்காய் தான். ஆமாம், மாமாவுடைய கிணத்து மேட்டு மோட்டர் ரொம்ப கால் இருக்குது. ஓகே மாப்பிள்ள, போட்டுருவாங்க. வேணும் கீழே எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, தேங்காய் எடுத்தாச்சுங்க. போகலாம் மாப்பிள்ள, போகலாம். போகலாம். வாருங்க, இந்த வீடியோ மாதிரி நான் எந்த ஒரு கறி வீடியோவுக்கும் இவ்வளோ எஃபோர்ட் போட்டதில்லை. மாப்பிள்ள சம்பவம் ஜெயிரீரு. சரண, அடுத்து வெங்காயம் உரிக்க வேண்டியதுதான், பூண்டு உரிக்க வேண்டியதுதான், இஞ்சி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம மாப்பிள்ள பள்ளிவளை சிக்கன் அப்படின்னாலேங்க வரமிளகாய் இருக்கலாங்க, அதில் வந்து விதை உதுத்திட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு இதை பற்றி விஷயம் தெரியும். மாப்பிள்ளை எண்ணிட்டு இருக்காவில். மாப்பிள்ளை எத்தனை மாப்பிள்ளை போடணும்? ஆமாம், 1 கிலோவுக்கு வந்து 20-22 மிளகா போடலாம். நல்லா காரமாக சாப்பிட்றாலும் 25 போடலாம். ஒரு மீடியமாக பண்ணலாம். இல்லை, மீடியமான காரம் போதும். ஒரு 20-18 மிளகா, 20 மிளகா போடலாம் 1 கிலோவுக்கு. இப்போ 2 கிலோ நம்ம ஒரு 35-37 மிளகா போடலாம். 40 ரவுண்டு பண்ணுற வேணாம். ஒரு 35-37 மிளகா போட்டோம்னா கரெக்டாக இருக்குன்னு வைங்களேன். ஓகே மாப்பிள்ள, பொதுவாக ஒரு 34 போடுங்க. வேண்டாம், அதிக காரம் வேண்டாம். மிளகா வேறு, அதனால கொஞ்சம் கம்மியாக போடுவோம். சரி மாப்பிள்ள, ஓகே. பாப்பா செய்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னுடைய கடந்த கால சின்ன வயசு ஞாபகம் வருதுங்க. நம்மளும் இப்படி தான் ஆட்டுக்குட்டி எடுத்து தூக்கி வச்சுக்கிறது. நைட்டு தூங்கும்போது கட்டலை போட்டு தூங்குவேன், ஆட்டுக்குட்டி கூட தான் தூங்குவேன். எங்கள் அம்மாலாம் இப்போ சொல்லணும், காட்டில் காதில் இருக்கிற உனி வந்து நம்ம காதில் இருக்குன்னு சொல்லி பயப்படுத்துவாங்க. அதை மீறி இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி கூட அன்பாக இருந்த காலகட்டம்லாம் சின்ன வயசுலிங்க. இப்போ அதை அடிச்சு திங்கிற காலகட்டம். பாப்பா, ஆட்டுக்குட்டி அவ்வளோ பிடிக்குமா? சூப்பர் கண்ணு. இது வேறு லெவலுங்க. அப்படியே அதுவும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம தூக்கி வச்சிருந்தோம்னா அதுக்கு நல்லா சௌரியமாக ஜம்முன்னு எடுத்துக்கிட்டே அசை போட்டுக்கிட்டு அப்படியே ஒய்யாரமாக இருக்கும் ஆட்டுக்குட்டியும். பாருங்க, அதே மாதிரி தான். இதை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களுடைய கடந்த கால ஞாபகங்களாக வரும்னு நினைக்கிறேன். சூப்பர் தங்கம். தங்கம் இங்கே வாங்க. எத்தனை படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க? ஏதாவது ஒரு தெருக்குறளைக்கு சொல்லுங்கள். நம்மால் அதை மட்டும் கேட்காத அடிவாங்க. சொல்லி சாமி, ஏதோ ஒன்று சொல்லு, படிக்கிறது சொல்லு, ஏதோ ஒன்று சொல்லு. என்ன சொல்லித்தராங்க ஸ்கூலில்? தமிழ், இங்கிலீஷ்.
சேர்றாதங்க ரைட்ரா சரிதுங்க ஓகே 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 டென்ஷனாக வரானுங்க பையன் சரி 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 ரைட் ஓகே மக்கள்ஸ் எங்கிட்ட பாருங்கள் வழக்கம் போல தான் தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்களா பள்ளிவாளையம் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை ஜம்முன்னு உரிச்சு கழுவி வச்சாச்சுங்க அப்படியே இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பட்டை சோம்பு இருக்குது அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இஞ்சிங்க இடித்த வெள்ளங்காய் பூண்டு அதுக்கப்புறம் அங்கிட்டு வந்து கொத்தமல்லி தழை கருவேப்பிலை தலைங்க அப்புறம் அப்படி இங்கே வந்தோம் அப்படின்னா மஞ்சத்தூள் வீட்டிலேருந்து ஆட்டை போட்டு வந்தது அப்புறம் அப்படி இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் இந்த வரமிளகா இருக்குதுல்லங்க அதை வந்து விதை ஊற்றிங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் நல்லெண்ணெய் இருக்குதுங்க முக்கியமாக வந்து அதை இங்கிட்டு இருக்குது இன்னொன்று இது வந்து தேங்காய் பருப்புங்க தேங்காய் எடுக்கணும் நம்மளங்க அதை வந்து நறுக்கி வச்சுருக்கோம் கறி வந்து வைக்கிற கிடலாத காலத்தால் வேறு இடத்துல வச்சுருக்கோம் மாப்பிள எடுத்துட்டேன் ஆரம்பிச்சிடலாமா சரி மாப்பிள சூப்பருங்க அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு இது பண்ணியாச்சு சூடத்தை வச்சு பற்ற வச்சாச்சு நெக்ஸ்ட்டு மாப்பிள விரவெல்லாம் எடுத்து உள்ளே வைக்க ஆரம்பிச்சிட்டாப்புல அவ்வளோதான் நான் ஜித்த நேரத்தில் சமையல் ரெடி ஆயிரும் ஏன் மாப்பிள அந்த பள்ளிவாளையம் செய்யறதுக்கு மசாலாலாம் தேவையில்லை தானே அதுதான் பள்ளிவாளையம் மசாலாவே தேவையில்லை சின்ன வெங்காயம் வரமிளகா மஞ்சத்தூள் டேஸ்ட்டுக்கு தேங்காய் எதுவுமே கிடையாது கலர் கொடுத்துரும் கலர் ப்ளஸ் காரத்தை வந்து வரமிளகா கொடுத்துரும் அந்த மஞ்சள் ஃப்ளேவர் வந்து மஞ்சள் கொடுத்துரும் எதுவுமே தேவையில்லை எண்ணெய் அப்படித்தான் கறியினுடைய ஒரிஜினல் டேஸ்ட் இதில் தெரிஞ்சுக்கலாம் அதான் நாட்டுக்கோழியில் பண்ணால் இன்னும் சிறப்பு இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழியில் தான் பண்ணுறோம் சூப்பர் மாப்பிள பிராய்லர் கோழியோட நாட்டுக்கோழி ஜம்முன்னு இருக்கும் அதான் பாருங்கள் மாப்பிள்ளை பேசிக்கிட்டே பக்குவமாக வேலை செய்கிறாப்புல வருங்களேன் ஓகே கண்ணே சட்டி வச்சாச்சுங்க ஜம்முன்னு மண் சட்டி ஒன்று இருக்குங்கம்மா ஆடா சரி நம்மளும் இருக்குது பட் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்தால் டெம்மால் வீசிடும் ரைட்டு ஆரம்பிக்கலாம் மாப்பிள்ள ஃபஸ்ட்டு எண்ணெயா இதயம் நல்லெண்ணெய் இதயத்துக்கு நல்லதா பார்த்து அங்கிட்டு 2 பாருங்க அப்படியே கொந்துருக்குதுங்க மாப்பிள ஒரு வாங்கிட்டு போதுமா இன்னொரு வாங்கிட்டு ஊற்றலாமா ஊற்றிடலாம் 2 கிலோ கறி ரைட் நாட்டுக்கோழி வேறு பிராய்லர்னு கூட அதான் நெக்ஸ்ட்டு பட்டை சோம்புங்க மாப்பிள அடுத்து டக்குன்னு போட்டுடலாம் எதை போடணுமா கறி போயிட போகுது குண்டை எடுத்துடலாமா அள்ளி போட்டுடலாமா சரி போட்டுடுங்க ஏய் இதுதாயா சமையல் மாப்பிள இன்ட்ரோ ரெடி மாப்பிள ஃபயர் விட்டு சமையல் பண்ணுறாப்புல பள்ளிவாளைய ஃபயர் நல்லா இருக்கு நல்லா ஸ்மோக்கி ஃப்ளவரோட நல்லா இருக்கு மாப்பிள ஒன்றும் வரி பண்ணாதீங்க அது எடுத்தோடனே இவ்வளோ விரை வச்சு எரிக்கக்கூடாதுங்க ஸ்டார்டிங்கில் விரவு குறைவா வச்சு போக தான் விரவு இன்க்ரீஸ் பண்ணோன்னே போட்டோம் எடுத்தோடனே மலை விட்டாங்க அவ்வளோ செமையாக இருந்துச்சு ஆனால் வேறு லெவலு மாப்பிள்ளை 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் அளவுக்கு சமைக்கிறாப்பிள்ளைங்க அவ்வளோ அடுத்து வெங்காயம் பொன்னிறம் டக்குன்னு வந்துடுது உள்ள தீ எரிஞ்சங்காட்டி ஒரு நிமிஷம் அடுத்து மாப்பிள்ள ஓகே போடுங்க அடுத்து வெள்ளங்காய் போட்டுங்களா ஓகே அடுத்து இஞ்சி அடுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பட்டை சோம்பு போட்டாப்பிள்ளைங்க அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு இஞ்சியும் பூண்டு உள்ளே போட்டுருக்குதுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வரமிளகாய்ங்க பள்ளிவாளையத்துக்கு மெயின் டேஸ்ட்டு இது தான் சூப்பர் சரணே அடுத்து மஞ்சத்தூளா ஓகே சரணே கடையிலேருந்து ஓகே மாப்பிள்ள லைட்டாக போதும் அவ்வளோதாங்க ஆளுக்கு நீ சுற்றி உட்காந்து வேற வெறிக்கிறதா வேலையே நீ அடுத்து கறி மட்டும் போட்டால் போதும் ஏமாப்பிள்ள கறி தேங்காய் போடணும் கறி உப்பு தேங்காய் இங்கிட்ட பாருங்கள் சும்மா ஜம்முன்னு அண்ணாரு பள்ளி வேலைன்னு சொன்னங்காட்டி போட்டு நொறுக்கி எரிஞ்சு விட்டாப்புல எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓவராக தான் நுண்டி விட்டாப்புலையாட்டு தெரியுது ஏமாப்பிள்ள
ரொம்ப சின்னது பண்ணிட்டாப்ல. சப்ஸ்கிரைபர் தலைவர் ஒரு ஆர்வத்துல போட்டு நல்ல வெட்டுவேன் நொறுக்கி தண்ணி காட்டி விட்டாப்ல. போட்டுட்டுங்களா? ஓகேங்க. பள்ளிப்பாளையத்துக்கு தேவையான முக்கியமானது பள்ளிப்பாளையத்துக்கு நாட்டுக்கோழி கறி தான். பள்ளிப்பாளையத்தில் வாங்கின கறி. பள்ளிப்பாளையத்தில் வாங்கின கறி. நானும் கொஞ்சம் வளர்றேன். ஒன்றும் தப்பில்ல மக்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படித்தான் ஏமாப்பிள்ள நீ வெங்காயம் மட்டும் இது தேங்காய் வாட்ட வேலை முடிஞ்சு. கறி வேக விட்டு தேங்காய் போடணும். கறி தண்ணி ஊற்றணுமா? தண்ணி விடுவோம் கொஞ்சம். தண்ணி அதே தண்ணி விடும். தண்ணி விடும் கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டாக தொளிச்சு இது பண்ணி வேக விட்டோம்னா போதும். ஓ மக்கள்ஸ், நம்ம பார்க்காததுக்கு முன்னாடி நம்ம சரண் மாப்பிள்ள கொஞ்சம் இவ்வளோ தண்ணி ஊற்றிட்டாப்புல. இருந்தாலும் கொஞ்சம் ஃபார்மாலிட்டியாக ஊற்ற சொன்னேன். ஊற்றுங்க மாப்பிள்ள, சும்மா லைட்டாக ஊற்றிவிடுங்க. ஓகே மாப்பிள்ள, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற்றியாச்சுங்க. இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும் இல்லைங்க மாப்பிள்ள. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு. தேவையான அளவு தெரியாமல் தான் இவ்வளோ. நெக்ஸ்ட்டு உப்புங்க. இப்போ தாங்க உப்பே போடுறோம். தக்காளி போட்டிருந்தா முதலே போட்டிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ தூள் உப்புங்களா? சரி மாப்பிள்ள, நம்ம என்றைக்குமே கல்லுப்பு தான் மக்கள் யூஸ் பண்ணுவோம். மாப்பிள்ளை கூட அந்த உப்பு யூஸ் பண்ணுறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சூப்பருங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக வெட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? இதனால் வந்து கறி வந்து டக்குன்னு வந்து போயிருங்க. நாட்டுக்கோழி இருந்தால் டக்குன்னு வந்து போயிடும். மசாலா எதுவும் போட மாட்டோங்கம்மா, அதனால சீக்கிரம் வேணுங்கிறதுக்காக சின்னதாக வெட்டிடுவாங்க. அதான் ஓகே ஓகே ஓகே. மசாலா போடாங்கடி சீக்கிரம் வேணுங்கிறதுக்காக சின்னதாக வெட்டிடுவாங்க. சூப்பர் சூப்பர் மாப்பிள்ள, நல்ல இன்ஃபர்மேஷன் இஸ் த சொல்லுவார் செந்தில் அந்த மாதிரி. இங்கே பாருங்க மக்கள், கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினா கறி வந்து நிறைய தண்ணி விடுதுங்க. இதே தண்ணியில் வந்து ஏமாப்ல அவ்வளோதான். இனிமேல் தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதான் கலரே மாறிச்சு பாருங்க. அப்படியே காட்டுங்க. ரைட்டு மாப்பிள்ள, சூப்பர் மாப்பிள்ள. 10 minutes later. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, ட்ரை ஆகிடுச்சு. மாப்பிள்ள அடி பிடிச்சிட போகுது மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள, வாங்க. வீடியோ எடுத்துட்டீங்கம்மா? ஓகே. சூப்பருங்க மாப்பிள்ள. இறக்கிடலாமா? ஓகே மாப்பிள்ள, அவ்வளோ இறக்கி விட்டுருங்க. ரெடி ஆகிடுச்சு. ஆனால் சின்ன சின்ன பீஸாக போட்டோன்னே டக்குன்னு வந்துருச்சு. அதனால தான் உங்கள் சப்ஸ்கிரைபர் சின்னதாக போட்டேன். அதான் நல்லா இருக்கு மாப்பிள்ள. சாப்பாட்டோட பெசன் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம பாருங்க, கருத்து கொண்டு வராமல் இலையை. ஓகே, இதெல்லாம் பரவாயில்லம்மா. ஒரு நாள் கரண்டி கொண்டு வர மாட்டோம். இந்த பனை மரத்து பட்டை இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம், அதில் கலருவீங்க. பரவாயில்ல, அதெல்லாம் மருத்துவ குணம் வாங்கி தரியா? சூப்பருங்க. இங்கே பாருங்க மக்கள்ஸ், பள்ளிப்பாளையத்தை பாருங்க. பள்ளிப்பாளையத்தில் வந்து பள்ளிப்பாளையம் சமைச்சிட்டோம் நம்ம மாப்பிள்ளையுடைய பக்குவத்தில். சூப்பருங்க. பார்க்கும்போதே வெறித்தனமாக இருக்குது. இத்தனை நாளாக என்னென்னமோ நம்ம சமைச்சு சாப்பிட்டோம். அந்த பள்ளிப்பாளையத்தை மாதிரி ட்ரை பண்ணாமல் இருந்தோம். இன்னைக்கு இங்கிட்டு வந்தே சமைச்சு சாப்பிட்டோம். மாப்பிள்ள மல்லித்தலையும் போட்டுடலாங்களா? போட்டலாம்ல. கடைசியாக போடுறீங்களா? சரிங்க. சூப்பரு. தேங்காய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மல்லித்தலைங்க. அதுக்கடுத்து வந்து கருவேப்பிலை ரெண்டு ஒன்றா உள்ளே போட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த தேங்காய் போட்டோம் பார்த்தீங்களா, இது வந்து வேகவே போட்டிருக்கலாங்க. அது ரொம்ப அடி பிடிச்சதுனால எடுத்துட்டோம். அதுதான் ரீசன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுங்களா, அதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா அப்படின்னா கறி டேஸ்ட் மாறி போயிடுங்க. அந்த ஒரிஜினல் டேஸ்ட், அந்த டேஸ்ட் கிடைக்காது. அதனால தான் கடைசியாக எடுத்து போடுறோம். ஒன்றும் தப்பு இல்லை, சூப்பராக இருக்கும். ஒரு கொஞ்சம் நேரம் அந்த சூட்டில் இருந்துன்னு வைங்க, ஜம்முன்னு இருக்கும். உங்கள் பாருங்கள் மக்கள், இதை பார்க்கும்போது தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சாப்பிடும்போது நான் சொல்கிறேன். சரியா? சரி மக்கள், வாங்க டேஸ்ட்டு பார்த்துருவோம். அப்படியே கொஞ்சம் 2 பீஸ் சாப்பிட்டோம், இப்பவும் சாப்பிட்றோம். தம்பியில் வாங்க, தம்பியில் வாங்க, எடுங்க. கமல் இப்படி கொஞ்சம் சாப்பிட்டு அந்த குழந்தைங்க ரெண்டுத்துக்கு சாப்பாடோட சாப்பிட்டு வச்சுருமா? அவருங்க ரெடியாக உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? சாப்பாடு அதுக்குள்ளே காலி பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், சாப்பிட விட்டுங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம். சாப்பிட விட்டு எல்லாம் ஒன்றும் சாப்பிடலாம். மக்கள், அடுத்து பாருங்கள், சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. போயிட்டு மாப்பிள்ளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட்டு உடச்சிருவா விளையாட்டு இருக்குது. சாப்பாடு குக்கரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சுடவா? விசில் ரோட எடுத்து வந்துட்டீங்க. ஓகே. இன்னும் விசில் போகலிங்க.
பேர் என்ன சாமி சொன்ன? ஜோதிஸ்ரீ. நீ சிவ? சிவபிரசாத். சிவங்கிற மட்டும் ஞாபகம் இருக்குது, எச்சில் ஊறுதுற எனக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே, என்ஜாய். மாப்பிள்ள ஆரம்பிக்கலாம்யா. ஆரம்பிச்சாச்சா? எப்படி இருக்குது? நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லிட்டா? மாப்பிள்ள உங்களுக்கு? ஜம்மன் இருக்குங்க. நல்லா இருக்குங்களா? அருமையாக இருக்குங்க. ம் சூப்பரு. தம்பி உங்களுக்கு நல்லா இருக்கா? தம்பி உங்களுக்கு? அருமையாக இருக்குங்க. சூப்பர் தம்பி. ரைட்டு, நம்ம சாப்பிடலாமா மக்கள்ஸ்? பார்க்கும்போதே ஆனந்தமாக இருக்குதுங்க. வாவ். என்றைக்குமே 2 பீஸ் எடுப்போம், அப்படியே ஒரு வா சாப்பாடு மொத்தத்தையும் பிசைஞ்சு அப்படியே எடுத்து நல்லா சுடுது மாப்பிள்ள. அப்படியே பள்ளி வலையினாலே ஸ்பெஷல் மிளகா. இந்த பாருங்க, மிளகாலாம் இங்கே இருக்குது. இப்போ ஈரல் கூட இருக்குது, லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு எல்லாம் ஒரு பிசைஞ்சு பா செம்ம சூடுங்க. இங்கே பாருங்க மக்கள், ஆட்டுக்குட்டி வந்துருச்சு கோதாவுக்கு. சாப்பிட்லாங்க. பீஸ்லாம் சின்ன சின்னதாக இருக்குதுங்களா, அதனால் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். உங்கள்கிட்ட காமிக்கிறது அப்படியே சாப்பிட்றேன். மாப்பிள்ள ஆமாம் தரோம். வெறும் பீஸ் மட்டும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். காரம் இறங்கியிருக்கேன் மாமா கறியில், பொடியே போடலை, மசாலா சூப்பராக இருக்குது. உண்மையுமே சூப்பராக இருக்குது. ஏன் மாப்பிள்ள? அருமையாக இருக்குதுங்க மாமா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மசாலாவே போடலையே எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். ஆனால் பள்ளிவாளையத்தை பொறுத்த வரைக்கும் மசாலா எதுவுமே தேவையில்லை. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊற்ற தேவையில்லை, சும்மா தொளிச்சுட்டா போதும். மாப்பிள்ளை ஊற்றுன மாதிரி கொஞ்சமாக ஊற்றினாலே போதுங்க. உடம்புக்கு ரொம்ப சத்தான கறி அப்படிங்கிறது இந்த கறி தான். ஏன்னா மசாலாலாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப காரம் போட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் பிரச்சனையாகும், ரெண்டாவது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். இந்த பள்ளிவாளைய சிக்கனை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், சவுட்டுக்கு சாப்பிட்லாம். நாட்டுக்கோழியில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். டேஸ்ட் உண்மையுமே சக்கத்தாக இருக்குதுங்க. ஆனால் என்ன பீஸு ரொம்ப சின்னதாக இருக்கும்போது சதையை கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருக்குது. உண்மையாக சூப்பர் மாப்பிள்ள. பள்ளி வளையம் தான். சரி, ஓகே மக்கள், ஜாலியாக நான் பசங்களோட பேசிக்கிட்டு ஹாப்பியாக சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பிறகு உங்களை சந்திக்கிறேன். சூப்பருங்க, சாப்பாட்டுக்கு அதுக்கு அல்டிமேட்டு. பட் என்ன கிரேவி கிடைக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பெரட்டி சாப்பிட்டுக்க வேண்டியதான். என்ன மாப்பிள்ள? நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் இருக்குல்லங்க, இது கடைசியாக தான் போட்டோம். ஆனால் சூட்டோடு போட்டாங்காட்டி சூப்பராக வந்துருச்சுங்க. பள்ளி வளையத்தில் இந்த தேங்காய் ஒரு ஸ்பெஷலுங்க. இங்கே வாருங்க, விட்டு நொறுக்கிட்டு இருக்கிறாங்க, நொறுக்கி தண்ணி கட்டிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ள நல்லா இருக்குல்லங்க? சூப்பர் மாப்பிள்ள. உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், அங்கே ஒரு பையன் ஆட்டுக்குட்டி பிடிச்சிக்கிட்டு பாறைமலை கொண்டிருக்காப்புல, அவர் சாப்பிட வரலையானே. அவர் வந்து பழனி பாத யாத்திரை போகிறாப்பிள்ளைங்களாம்மா. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. பக்கத்துலேயே கொண்டுட்டு எங்கள் நியாயம் பேசிக்கிட்டே சாப்பிடாமே இருந்துட்டாப்புல கடைசி வரைக்கும். அப்புறம் அப்படி இருக்கிறாங்க, நம்ம வந்து கம்பல் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே மக்கள்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ போய் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் K7 டாடா பை சி யூ பாய்ங்க. தேங்காங்க, இதுதாங்க கிராமத்து பசங்களோட என்ஜாய்மெண்ட்டு. சிட்டி சைடு சமைப்பீங்க, பட் எல்லா பசங்களும் சமைக்க மாட்டாங்க, அதான் மேட்ரு. கிராமத்தில் 100 பசங்க இருக்காங்கன்னா ஒரு 80 பசங்க இந்த மாதிரி கிராமத்தில் கறி வச்சு சாப்பிட்ருவோம். சிட்டி சைடில் ஒரு 30 to 40% இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுவீங்க. நிறையா பேர் வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதனால தான் வந்து அடிக்கடி வந்து கிராமத்து பசங்க அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவேன். சூப்பருங்க.